இலக்கிய நடையில் இருந்த ஒரு பாடலை நிராகரித்த இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன். கவிஞர் கண்ணதாசன் பிடியில் சிக்கியதால் வந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். இலக்கிய நடையில் இருந்த ஒரு பாடல் கவிஞர் கண்ணதாசனை மிகவும் கவர்ந்துள்ள நிலையில் இந்த பாடலை சினிமாவுக்கு ஏற்றபடி மாற்றியுள்ளார். அதாவது திரைப்பட உலகில் புகழ்பெற்ற கவிஞரான கவியரசர் கண்ணதாசன் தான் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் எழுதிய ஒரு பாடலை பல இசையமைப்பாளர்கள் நிராகரித்துள்ள நிலையில் கடைசியில் பிடிவாதமாக ஒரு படத்தில் சேர்த்துள்ளார். அந்த பாடலும் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்துள்ளது. தமிழ் சினிமாவில் மனித உணர்ச்சிகள் அனைத்தையும் தனது பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தியவர் கவிஞர் கண்ணதாசன். கவியரசர் என்று அழைக்கப்படும் இவர் காதல், அன்பு, சோகம், ஏமாற்றம், மகிழ்ச்சி என அனைத்து உணர்ச்சிகளுக்கும் தனித்தனியாக பாடல்கள் எழுதி அசத்திய நிலையில் இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர், நடிகர் என பன்முக திறமைகளை கொண்டவர்தான் கவிஞர் கண்ணதாசன். ஓய்வு நேரங்களில் புத்தகங்கள் படிப்பதை வழக்கமாக வைத்திருந்த கவிஞர் கண்ணதாசன் அப்படி ஒரு நாள் தனி பாடல் ஒன்றை படித்துள்ளார். இலக்கிய நடையில் இருந்த அந்த பாடல் கவிஞர் கண்ணதாசனை மிகவும் கவர்ந்துள்ள நிலையில் இந்த பாடலை சினிமாவுக்கு ஏற்றபடி மாற்றலாம் என்று மாற்றி எழுதியுள்ளார். அதன் பிறகு இந்த பாடலை திரைப்படத்தில் சேர்க்கலாம் என்று நினைத்து தான் பாடல் எழுதும் படங்களின் இசையமைப்பாளர்களிடம் இந்த பாடலை குறித்து பேசியுள்ளார். இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன், வேதா உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்கள் இந்த பாடல் முழுக்க முழுக்க இலக்கிய நடையில் உள்ளது, இதனால் மக்களுக்கு புரியாது என்று கூறி நிராகரித்துள்ளனர். கடைசியில் இந்த பாடல் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனிடம் சென்றுள்ளது. பாடலை படித்து பார்த்த இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், என்ன கவிஞரே, எல்லாம் காய் காய் என்று இருக்கிறது. இப்படி இருந்தால் ரசிகர்களுக்கு எப்படி புரியும்? இதனால் இந்த பாடல் வேண்டாம் என்று எம்.எஸ். விஸ்வநாதனும் கூறியுள்ளார். அப்போது அங்கு வந்த படத்தின் இயக்குனரிடமும் அந்த பாடலை கொடுத்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன். அந்த பாடலை படித்து பார்த்த இயக்குனர், பாடல் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் இதை எப்படி படமாக்குவது என்றுதான் தெரியவில்லை என்று சொல்ல, அதற்கு நான் யோசனை சொல்கிறேன், இந்த பாடல் நிச்சயம் வெற்றி பெறும் என்று கூறியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன். இயக்குனர், இசையமைப்பாளர் என இருவருக்குமே இந்த பாடல் பிடிக்கவில்லை என்றாலும் கவிஞர் கண்ணதாசனின் நம்பிக்கைக்காக இந்த பாடலை அந்த படத்தில் வைத்துள்ளனர். இந்த திரைப்படம் வெளியான போது கவிஞர் கண்ணதாசனின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் அந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றிருந்தது. அந்த பாடல்தான் இயக்குனர் பி.ஆர். பந்துலு இயக்கத்தில் 1962ஆம் ஆண்டு வெளியான பலே பாண்டியா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலான அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே என்ற பாடலாகும். பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன், பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசிலா, ஜமுனா ராணி ஆகியோர் இணைந்து பாடிய இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசனின் பிடிவாதத்தால் சினிமாவில் இடம்பெற்ற அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே என்ற இந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.